காணிக்கை என்பது விதைக்கு சமம். இது ஒரு பிரமாணம்தான். நீங்கள் நிலத்தில் விதையை விதைக்கும்போது அது வளர்ந்து பல கனிகளை கொடுக்கறது போல தான். ஆகவே இது கட்டாயம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு மாடு போன்ற காரியங்கள் எல்லாம் காணிக்கையாக கொடுத்தாங்க. அப்போ பலி செலுத்தப்பட்டது, அதனால் காணிக்கையாக கொடுத்தாங்க. ஆகவே நம்ம இப்போது பணமாக காணிக்கை தரோம். நம்ம ஆண்டவர் நமக்காக பலியானபடியினால் நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஆனாலும் நாம் என்ன செய்யணும், நம்ம கிராம பகுதிகளில் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் நிலத்தில் என்ன விளைகிறதோ அதை என்ன செய்யலாம், சபைக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். ஏழை விதவை திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுப்பது அது கர்த்தருக்கு கொடுத்த கணக்காகும். ஆகவே பிரியமானவர்களை, கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பிரமாணமாக வைத்திருக்கிறார் ஆண்டவர். விதைக்காமல் அறுக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போ விதைச்சவன் என்ன செய்வான்? அறுப்பான். விதைக்காதவன் அவனுடைய நிலம் முள்ளும் கல்லுமாக குறுக்குமாக வளர்ந்து கிடக்கும். ஆகவே நாம் விதைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் கொடுப்பதற்காகத்தான் நம்ம ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை அவர் நமக்கு தருகிறார், ஞானத்தை தருகிறார். ஆக பிரியமானவர்களே, கொடுக்காமல் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் கொடுங்கள். ஆனால் கட்டாயம் அல்ல. நல்லா மனசில் வச்சுக்கோங்க, கட்டாயமாக காணிக்கை அல்ல, நீங்கள் கொடுக்கணும். இப்போ பெரிய ஃபினான்சியர்லாம் பணம் வச்சுருக்காங்க, அவங்க சும்மாவாக கொடுக்குறாங்க? வட்டிக்கு கொடுக்குறாங்க. ஏன் வட்டி கொடுக்குறாங்க? அது பெருகும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. நாம் வட்டிக்கெல்லாம் கொடுக்க நமக்கு அது ஆண்டவர் அனுமதி கொடுக்கறதில்லை. நாம் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது அது பன்மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்ப நமக்கே அவர் தருவார். ஆகவே பிரியமானவர்களே, இது மனதில் வைத்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுங்கள். கர்த்தருக்கென்று ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் திருச்சபைக்கு தேவையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் மிஷினரிகள் இப்படி உங்கள் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியையும் கட்டாயம் செலுத்த வேண்டும். ஆகவே அடுத்த வீடியோவில் இந்த வரியை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கட்டாயம் காணிக்கை கொடுங்கள். கட்டாயம்னா நீங்கள் கட்டாயமாக கொடுக்காதீங்க. ஐயோ கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கவே கூடாது. முழு உள்ளத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்களால் எவ்வளோ கொடுக்க விருப்பம் மனதில் வருதோ நீங்கள் அவ்வளோ கொடுங்க. உங்கள் விசுவாசத்தின் அளவை, உங்கள் மனதின் அளவை வைத்துத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட அந்த 10 ரூபாயை என்கிட்ட கொடு, நான் 100 ரூபாவை மாற்றி தரேன் அப்படின்னா கொடுப்பீங்க தானே? அதுபோல் தாங்க ஆண்டவர் நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஏழை விதவை பார்த்திங்களா, மார்க் 12ஆம் அதிகாரத்தில் அந்த நாள் முழுதும் அவளுக்கு என்ன சாப்பிடணும், அந்த 2 காசு தான் அவளுக்கு. அதை முழுசும் ஆண்டவர் கொடுத்தனா அவ்வளவு பாசம் அன்பு. ஏன்னா எப்படியும் ஆண்டவர் என்னை பட்டினி போட்டுற மாட்டார், என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த விசுவாசத்தில் அவங்க கொடுத்தாங்க. பணக்காரன் அதிக பணத்துலேருந்து எடுத்து கொடுத்தான். அது அவனுக்கு ஒரு விசுவாசம் தேவையில்லை. ஏன்னா அவன்கிட்ட 1000 ரூபா இருந்தது, 100 ரூபா கொடுத்துட்டான். இந்த அம்மாவுக்கு வெறும் 100 ரூபா தான் இருந்தது, அந்த முழுசுமே 100 ரூபாயை கொடுத்துருச்சு. அப்போது ஆண்டவருக்கு இவங்க தான் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு ஆண்டவர் அந்த காணிக்கை குறித்து சந்தோஷப்படுறார். பாருங்கள், அந்த காணிக்கை பெட்டி அருகிலும் கூட எப்பவுமே நினச்சிக்குங்க, ஆண்டவர் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். கொடுக்கிற கரங்களை அவர் பார்க்கிறார், கொடுக்கிற இருதயத்தையும் பார்க்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.